ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சர்ச் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, சர்ச் ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் த கேரக்டர் அட் விச் எ ஸ்பெசிஃபிக் கேரக்டர் ஆர் டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் இஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட். அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு சர்ச் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட்லேயோ இல்லை இந்த சென்டென்ஸ்லேயோ வந்துட்டு ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து சர்ச் பண்ணுறீங்க, இல்லை பர்டிகுலர் கேரக்டர் வந்து சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த கேரக்டரோ அந்த வேர்டோ வந்துட்டு எத்தனாவது பொசிஷன், அதாவது எத்தனாவது நம்பர் ஆஃப் கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இங்கே வந்து வேர்ல்டு அப்படின்ற வேர்டை வந்து சர்ச் பண்ணியிருக்கேன். இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹலோவில் 1 2 3 4 5 கேரக்டர்ஸ், அப்புறம் ஸ்பேஸ் வந்து 6 கேரக்டர், 7th அதாவது 7th ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதில் வந்து 7 அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்ம வந்துட்டு எக்ஸல் டுட்டோரியல் அப்படின்றதுல வந்துட்டு ஒரு டி அப்படின்ற கேரக்டரை மட்டும் நம்ம வந்து ஃபைன் பண்ணுவோம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஈக்குவல் டு போட்டுக்கிறேன், சர்ச் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். என்ன டெக்ஸ்ட்டு வந்து உனக்கு ஃபைன் பண்ணணும் அப்படின்னு கேட்குது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா டி அப்படின்ற ஒரு லெட்டர் ஃபைன் பண்ணணும். கமா கொடுத்துட்டு இந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் 7 வருது. என்னன்னா 1 2 3 4 5 6 7th கேரக்டர். இப்போ இதுவே நான் வந்து ஏ அப்படின்ற லெட்டர் வந்து ஃபைன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பார்த்தீங்களா 13ன்னு வருது. ஸோ இதே மாதிரி நான் எங்கெங்கே ஏ இருக்கோ எல்லாத்தையுமே நான் ஃபைன் பண்ணுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏ அப்படின்ற லெட்டரே கிடையாது, இங்கே வந்து ஏ அப்படின்ற லெட்டரே கிடையாது. ஸோ எங்கெங்கே ஏ அப்படின்ற லெட்ரு வந்து இருக்கோ அங்கே எல்லாமே எனக்கு வந்து பொசிஷன் வந்துருச்சு. இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஏ அப்படின்றது 2-3 டைம்ஸ் கூட வந்திருக்கீங்க. பார்த்தீங்கன்னா அமேசிங்கில் வந்து 1 2 டைம்ஸ் வந்திருக்கு, டுட்டோரியல் இங்கே ஒன்று வந்திருக்கு, 3 டைம்ஸ் வந்து ஏ வந்திருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்பொழுது என்னென்னா, ஃபஸ்ட்டு எங்கே ஏ வருதோ அதை மட்டும்தான் நமக்கு சர்ச்சில் வந்து காமிக்கும். அதாவது ஃபஸ்ட்டு எந்த இடத்துல ஃபவுண்ட் ஆகுதோ அதுதான் நம்ம வந்து இங்கேயே முன்னாடியே மென்ஷன் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு எங்கே ஃபவுண்ட் ஆகிருக்கோ அந்த ரிசல்ட் மட்டும்தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கும். ஸோ இப்படி தான் வந்து சர்ச் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஸோ எக்ஸலுடைய ஃபுல் கோர்ஸ் வந்து பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் கற்றுக்கிற மாதிரி நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 100+ சாப்டர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் எக்ஸல் தமிழ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.